சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஆண்டவரே, உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுடைய இருதயமானது உம்முடைய தரிசனத்தையும் உம்முடைய வார்த்தைகளையும் சுமக்கிற இருதயமா இருக்கும்படி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை, வேதனைகளை, காரியங்களை சுமந்து கொண்டு, ஐயோ நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, நான் என்ன செய்ய போறேனோ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி போகுமோ, இன்னைக்கு நான் வெறுமையா இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின்படி எண்ணத்தை எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று ஆண்டவரே அப்பா, உலக கவலைக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஒப்புக்கொடாதபடி கர்த்தாவே, நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், நீர் சொல்லும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய தரிசனத்திற்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் எனக்கு பதில் கொடும் என்று யாரெல்லாம் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அந்த தரிசனங்களை சுமந்து கொண்டு கர்த்தர் நாளைக்கு எனக்கு என்ன சொல்ல போகிறார், அந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துல விழித்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்துல படுத்து தூங்கும் பொழுதும் உம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே அப்பா. அவர்களை எடுத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஏனெனில் ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த உலகத்துக்கு ஆண்டவரே ஒத்தை வேஷத்தை நாங்கள் தெரியாமல் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உண்மையான ஒரு வாழ்க்கை வாழும்படி, உமக்கான ஆண்டவரே அப்பா தகப்பனை வழியிலே நாங்கள் போகும்படி, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக நாங்கள் ஓடும்படியாக எங்களை முழு மனதோடு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தின தெய்வம், இனிமேலும் ஆண்டவரே அப்பா எங்களை வழிநடத்தும்படி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏனெனில் ஆண்டவரே, குழவனிடத்திருக்க களிமண்ணை போல ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இந்த களிமண்ணை கொண்டு நீர் செய்து முடிக்கும்படி உம்முடைய கரத்தில் எங்களை முழு மனதோடு தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.